அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் பயங்கரமான சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கும். அந்த சண்டை இன்னும் முடியலைங்க. சண்டை என்னமோ வெறித்தனமாக கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இந்த டெவில் இருக்கான்ல, அவன் கேட்குறான், நீ யார் சொல்லு அப்படிங்கிறான். இப்போ இங்கே யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, நம்ம ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுப்பா, முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறான். எங்கே கிளம்புறது, அந்த இடமே இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு. லெஃப்டில் ஓரதா ரைட்டில் ஓரதான்னு தெரியாமல் தாவிக்கிட்டு இருக்கான் அவன். இப்போ இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இம்மார்டல் கிங் இருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், அந்த டெவிலோட வெப்பனை பிடிக்கிறான்ப்பா. பிடிச்ச உடனே ஒரு ஃப்ளாஷ் அவனுக்கு வந்து பழைய ஞாபகம் அப்படிங்கிறது வருது. அது மட்டும் இல்லாமல் இப்படியே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம டெவிலுக்குமே இந்த பழைய ஞாபகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இருந்தாலுமே அவனுக்கு வந்து எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. இம்மார்டல் கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கோவங்க. அவன் என்ன சொல்கிறான், என்னோட டெரிட்டரிக்குள்ளே நீ வந்துட்டல, உன்னை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறான். ஸோ இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் அட்டாக் அப்படிங்கிறத பண்ணுறான். அந்த டைமில் டெவிலுக்கு என்ன கேள்வினா, இந்த ஒரு குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே, இவன் ஏன் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான்ப்பா. அப்போ தான் அவனுக்கு பழைய ஞாபகம் அப்படிங்கிறது, இது வெறும் ஞாபகம் மட்டும் கிடையாது, ஒரு இல்யூஷன் மாதிரி வருது. எல்லாருக்குமே இந்த இல்யூஷன் தெரியுது, நம்ம ஹீரோக்குமே தெரியுது. அந்த போர்க்காலத்தில் அவன் கீழே விழுந்தான் பார்த்தீங்களா, அப்போ அவனை தூக்கி விட்டது இந்த இம்மார்டல் கிங் தான். அப்போ அவன் வேற மாதிரி இருந்தான் வச்சுக்கோங்களேன். இப்போ பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்கான். தூக்கி விட்டு இவனை ஹீல் பண்ணி, இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தோஸ்து. இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து தான் கடைசி வரைக்கும் சண்டை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஐலாண்டில் எல்லாருமே செத்து போயிருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு பேர் மட்டும் கடைசி வரைக்கும் நின்று சண்டை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இப்போ நம்ம டெவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாயிட்டான். அவனுக்கு மெமரிஸ் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. ஆனால் இம்மார்டல் கிங் வந்து பார்த்தீங்கன்னா குழம்ப ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் என்னுடைய மெமரிஸா, என் மைண்டுக்குள்ளே எப்படி மெமரிஸ் இருக்குது, நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம டெவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறான். அவன் என்ன சொல்கிறானா, டே நண்பா, எனக்கு வந்து எல்லா ஞாபகம் திரும்ப வந்துடுச்சு, நான் வந்து எந்திரிச்சிட்டேன், நீயை வந்து விழிச்சு எழுச்சிக்கோ அப்படிங்கிறான். அந்த இம்மார்டல் கிங் என்ன சொல்கிறானா, உனக்கு நல்லா தெரியும் அந்த டார்க்னஸ் திரும்ப வரும் அப்படின்னு, கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது மறுபடியும் நடக்க போகுது, எதுக்காக என்ன மறுபடியும் எழுப்பணும்னு பார்க்குற அப்படிங்கிறான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனா கூட அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடலாம்ல அப்படிங்கிறாரு. அதான் அவன் சொல்கிறான், என்னடா லூசு மாதிரி பேசுகிற, எப்படி இருந்தாலும் முடிவு என்ன அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நீ சண்டை போட்டு என்ன பண்ண போகிற, அது மட்டும் இல்லாமல் நீயும் நானும் முன்னே இருந்த மாதிரி கிடையாது, இப்போ நம்ம நிறைய மாறிட்டோம், தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு பறந்து போயிட்டான்ப்பா. இந்த ஆளும் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நடந்து வரான். இவன் என்ன சொல்கிறான், நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ கிளம்பி போ அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னா, எனக்கு ஞாபகங்கள் எல்லாமே வந்துடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் பாஸ்டிவும் பார்த்துட்டேன், ஃபியூச்சரையும் பார்த்துட்டேன், எப்படியோ முடிவில் எல்லாமே அழிஞ்சு தான் போக போகுது, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே நடந்து போகிறான். அதான் இவன் கேட்குறான், யோ இரியா ஒரு நிமிஷம், என்னமோ எல்லாம் முடிய போகுதுன்றியே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். இவன் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஆளும் மறைஞ்சு போயிட்டான். என்னடா என்னைய பார்த்தா எப்படா தெரியுதுன்ற மாதிரி ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போ இன்னொரு சைடில் டிராகன் கிங் ஹண்டிங் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம புள்ள தான் ஹண்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆனால் அந்த டிராகன் கிங்கை அவனால் பிடிக்க முடியல, அது அங்கேருந்து ஓடியே போயிடுச்சு. இப்போது இவன் அங்கே போகிறான், ஷாவ்சன். அவன் கேட்குறான், யோ நீங்கள் என்னையா பண்ணுற, எங்கே அந்த டெவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, டெவில் பற்றிலாம் பெருசாக கவலைப்படாத, அவனால் இதுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. சரி என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டால், டிராகன் கிங்கை பிடிக்க முடியல, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஹோலி டிராகன் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்படியே இருந்தால் நான் எப்படா டிராகனை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த ஹோலி டிராகன் என்னன்றது நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி ட்ரீயை திருடிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஹோலி டிராகன் கிட்ட தான் திருடிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இவனை கூட்டுட்டு அந்த ஹோலி டிராகன் கிட்ட தான் போகிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாக பறந்துட்டு இருக்கு. இவனை பார்த்த உடனே அட்டாக் பண்ண வருது. அந்த டைமில் இந்த ட்ரீ தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவனை பாதுகாக்குது. ஏலே, இந்த சீரீஸில் இந்த ட்ரீ ஹீரோவா நீ ஹீரோவாடா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா பதறான், இப்பா நம்ம திரும்ப போயிடலாம்ப்பா, அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, வெயிட் பண்ண நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிராகன் கிட்ட போய் பேசுகிறான். இவன் போய் அந்த டிராகன் கிட்ட என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக உனக்குமே நல்லா தெரியும், அந்த ஒரு ஷிப்பை வச்சு இந்த ஒரு ஐலாண்ட்லேருந்து வெளியில் போகலாம் அப்படிங்கிறது. எங்கள் கிட்ட இப்போ 8 டிராகன்ஸ் இருக்குது, ஒரே ஒரு டிராகன் தான் மீதி இருக்குது, உனக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் கூட வா, நீயுமே வந்து ஐலாண்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிறான். இப்போ அந்த பெரிய டிராகன் என்ன பண்ணுதுன்னா, குட்டி டிராகனை கூப்பிடுது. அந்த குட்டி டிராகனும் பறந்து வருது. இது குட்டி டிராகன் கிட்ட ஏதோ ஒன்று சொல்லுது, அது என்னங்கிறது நமக்கும் புரியல, சப்டைட்டில் போடல, நான் என்ன பண்ணுறது. இங்கே இன்னொரு பக்கத்தில் அந்த பாட்டி, நம்மளுடைய காடஸு, மற்றவங்க எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. 8 டிராகன் இருக்குது, ஒரே ஒரு டிராகன் மட்டும் மிஸ் ஆகுது, ஐயோ என்னடா பண்ணுறது, ஏன்னா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டா இன்னொரு 30 வருஷம் வெயிட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி என்ன யோசிக்கிறாங்க, அந்த பையன் நமக்காக ரிஸ்கெல்லாம் எடுத்தானே, இப்போ கடைசியாக வந்து அவனை நம்ம கை விடுற மாதிரி ஆகிடுமே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த ஒரு டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த டிராகன் மேலே நம்ம ஹீரோவும் இந்த பையனும் உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு பயங்கர குஷியாக இருக்குது. இங்கே பாருங்க நான் வந்து கிளவுட்ஸை தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், சரிடா உங்கள் வில்லேஜுக்கு போகிற வழியை சொல்கிறா அப்படிங்கிறான். அவனுமே வழியை சொன்ன உடனே அந்த வில்லேஜ் கிட்ட வந்து
வந்து சேர்றாங்கப்பா. வில்லேஜர்ஸ் எல்லாமே இந்த ஒரு டிராகனை பார்த்தோன்னா அலற ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு இவ்வளோ பெரிய டிராகன் அவங்க கிராமத்தை நோக்கி வந்தா யார் தான் பயப்பட மாட்டாங்க? எல்லாருமே ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டிராகன் மேலே இவங்க 2 பேர் தானே உட்காந்துட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தி பார்த்துட்டா. இப்போ அந்த டிராகன் வந்து இறங்கின உடனே எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அந்த பையன் எகிரி போய் சொல்கிறான், இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, டிராகன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கு அப்படிங்கிறான். மேலே வந்து பார்த்தா இவன் நின்றுட்டு இருக்கான். டேய் என்னடா அப்படின்னு கேட்டால், கடைசி டிராகனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு குட்டி டிராகன் அந்த இடத்துல வந்து இறங்குதுப்பா. இந்த ஒரு டிராகன் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீலாக இருக்குல்ல. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் இந்த டிராகன் இங்கே வளருது நல்லது இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த டிராகனே வந்து குட்டியை அமுச்சு வைக்குதான்ப்பா. இதை வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த குட்டி டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிற்குது. அது அப்படியே பயந்து போய் நிற்குது. அவங்க ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்த உடனே இதுக்கு பிடிச்சு போச்சு போல தெரியுது. அந்த ஒரு பொண்ணை தன்னோட மாஸ்டராக செலக்ட் பண்ணிக்கிச்சு. அந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறா. இப்போ பெரிய டிராகன் பார்க்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாத, நல்ல மாஸ்டராக கிடைச்சிருக்கா, அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொன்ன உடனே அதுவுமே பறந்து போகுது. அதாவது பறந்து போகிறதுக்கு முன்னாடி தலையை அப்படி ஆட்டி தையை கட்டிட்டு போகுது, பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகுது. இப்போ அந்த டிராகன் பறந்து போனதுக்கு அப்புறமா கொக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக ஓடி வருதுப்பா. கொக்கோ மட்டும் இல்லை, அந்த ஸ்கெலிட்டன்ஸுமே வருது. கொக்கோவுக்கு இவங்க கூட தான் இருக்கணும் போல தெரியுது. இப்போ என்ன நடக்குதுன்னா, பாட்டி சொல்கிறாங்க, எல்லா கிளானுக்குமே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத அனுப்புங்க, நாளைக்கு நம்ம வந்து அந்த ஒரு ஷிப்பை வந்து சம்மன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.